ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் நவீன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூனம் சாரியோட ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு லைனிங்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. ஸோ மெயின் கிளாத்லேயுமே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். கட்டிங் வீடியோ வந்துட்டு நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பூனம் சாரியில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத. இப்போ நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ண போகிறோம். நெக்லைன் வந்துட்டு எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் டைம் நோட் பண்ணிடுங்க. மெயின் கிளாத் கீழேயும் லைனிங் கிளாத் மேலேயும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேர்ல் பின் அல்லது ஹூக் வச்சு நெக்லைனில் பின் பண்ணி எடுத்துருங்க. அப்படின்னா தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம நெக்கோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். வளைவுகளெல்லாம் வரும் இடத்துல நீங்கள் நீடில் ஸ்டாப் பண்ணாமல் அப்படியே வளைச்சி கொடுத்து ஸ்டிச் பண்ணால் தான் நெக்கோட ஷேப் வந்துட்டு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அர்காட் கொடுக்க போகிறோம். அர்காட் வந்துட்டு எப்பயுமே கிராஸ் லைனில் கொடுங்க, அப்படின்னா தான் நெக்கோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இப்படி தேய்க்கும் போது உங்களுக்கு லைனிங் வந்துட்டு நல்லா மடிஞ்சு கொடுத்துரும். ஸோ பிசிற லைனிங் பக்கமாக எடுத்து விட்டுட்டு லைனிங் மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துருங்க. படிமான தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுடலாம். வெளிப்பக்கமாக திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நெக்லைனில் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. ஸ்டிச் போடும்போது தேய்ச்சி விட்டு போடுங்க, அப்படின்னா தான் சுருக்கம் இல்லாமல் வரும். இப்போ நம்ம ஃபுல்லாக மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணும்போதுமே நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா மெயின் கிளாத் பக்கம் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா மெயின் கிளாத் சுருங்குனா நமக்கு தெரியாது. லைனிங் பக்கம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வெளிப்பக்கமாகவே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு நீட்டாக ரெடி ஆகிருச்சு. க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இந்த ஸ்டிச் எதுக்கு அப்படின்னா, நம்ம டாட் பிடிக்கும்போது லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் விலக சான்ஸ் இருக்குது அதிகமாக. இந்த ஸ்டிச் நம்ம போடும்போது அந்த மாதிரி டாட் பிடிக்கும்போது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் விலகாது. டாட் பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஆல் வீடியோஸும் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு ப்ளவுஸோட ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். இது வந்து ஒரு 40 சைஸ் ப்ளவுஸு. நான் இதுக்கு மெயின் டாட் வந்துட்டு 1.5 இன்ச் அகலமும் 3 இன்ச் ஹைட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். டாட் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள். டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. மெயின் டாட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைட் டாட்டெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, மெயின் டாட்லேருந்து ஒரு 1 இன்ச்லேருந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் பிடிச்சிருங்க. 1/4 இன்ச் அளவுக்கு. டபுள் ஸ்டிச் போட மறந்துடாதீங்க. டபுள் ஸ்டிச் போட்டால் தான் லைஃப் கொடுக்கும்.
அதே மாதிரி நீங்கள் டாட் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணுங்கள், ஒட்டி கட் பண்ணிடாதீங்க, சப்போஸ் பிரிஞ்சிரும் அது. ஸோ நம்ம 2 டாட் பிடிச்சாச்சு. இப்போ 3ஆவதாக இருக்கிற ஆம் ஹோல் சைட் டாட் வந்துட்டு பிடிக்க போகிறோம். ஆம் ஹோலில் சென்டர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டரை வச்சு தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான லைன் வந்துட்டு கிடச்சிரும். அந்த லைன்லேயே ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் எங்கே வரைக்கும் பிடிக்கணும் அப்படின்னா மெயின் டாட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் பிடிங்க. டபுள் ஸ்டிச் போட்டுருங்க எல்லா டாட்ஸுக்குமேவும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டிச் போடுறது. இப்போ நம்ம நீட்டாக வந்துட்டு டாட் பிடிச்சாச்சு. பாருங்கள், கப்போட ஷேப் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.